மக்களின் பிரதிநிதியாக, உங்களின் பிரதிநிதியாக, நாளைய முதலமைச்சராக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது பணியாளர் மற்றும் முதலாளி பாதுகாவலன் சட்டம் முறைப்படுத்தப்படும். இன்றைக்கும் எண்ணற்ற பணியாளர்கள் அவர்களுடைய வேலை நிர்ணயம் அமைக்கப்படாமல் கிடைக்கும் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. பெண்களுடைய பாதுகாப்பின்மை இன்றைக்கும் இவர்களுடைய கார்ப்பரேட் நிறுவனங்களாக பணி நீக்கம் செய்து கொண்டிருக்கும். அதற்குரிய தீர்வாக சம்பளம் நிர்ணயிக்கக்கூடிய அனைத்தையுமே அரசாங்கம் மட்டுமே நிர்ணயித்து மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சட்டமாக, இது மக்களுக்குரிய சட்டமாக, ஏழை எளிய மக்கள் அனைவருக்குமான சட்டமாக, மக்களாட்சி நடைபெறக்கூடிய சட்டமாக இந்த பணியாளர் மற்றும் முதலாளி பாதுகாவலன் சட்டம் முறைப்படுத்தப்படும். இதனால் முதலாளி வர்க்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான சட்டமாகவும் அமைக்கக்கூடிய இந்த பணியாளர் மற்றும் முதலாளி பாதுகாவலன் சட்டம் தனிநபர் ஆதிக்கம் கண்டிப்பாக இனிமேல் இருக்காது என்பதை பதிவு செய்யும் சட்டமாகவும் இது அமலாக்கம் செய்யப்படும். நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கு முறைப்படுத்தக்கூடிய சட்டமாக இந்த பணியாளர் மற்றும் முதலாளி பாதுகாவலன் சட்டப்படி முறைப்படுத்தப்படும். படித்து முடித்தவுடன் வேலை வாய்ப்பை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க நம்மளுடைய இந்த சட்டம் கொண்டு வந்து முறைப்படுத்தப்படும். இன்றைக்கும் எத்தனையோ நம் தெருக்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தெருக்களில் அமர்ந்து கிடைக்கும் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் மக்களுக்காக படித்து முடித்துவிட்டு தன்னுடைய இயலாமை காரணமாக தெருக்களில் அமர்ந்து தங்களுடைய பெற்றோர்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும் எத்தனையோ குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கான சட்டமாக இச்சட்டம் அமலாக்கம் செய்யப்படும். படித்தவுடன் நேரடியாக அரசாங்கத்தின் நேரடி பணியாளராக நியமிக்கப்படுவார்கள். அதன் மூலம் ஆங்காங்கே உள்ள தொழிற்சாலைகளுக்கு இவர்களுடைய அந்த தகுதியின் சான்றிதழின் காரணமாக மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிக்க பணியாளர் மற்றும் முதலாளி பாதுகாவலன் சட்டம் முறைப்படுத்தப்படும். ஐடி ஊழியர்களுக்குரிய தகுதியை தகுந்தவாறு பணி நிமித்தம் கண்டிப்பாக அரசாங்கம் நியமித்து கொடுக்கும். அதுபோல் எண்ணற்ற வங்கிகள் வேலை செய்யக்கூடிய அந்த தகுதிக்கேற்ப அனைத்தையுமே மாற்றம் செய்து, ஆனால் முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் நேரடி பணியாளர்களாக, பங்குதாரர்களாக அவர்களுடைய அனைத்துக்கும் அவர்களுடைய காப்பீடு, பாதுகாப்பு, சம்பளம் அனைத்துக்குமே ஒரு பாதுகாவலன் சட்டமாக பணியாளர் மற்றும் முதலாளி பாதுகாவலன் சட்டம் நிர்ணயம் செய்யப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன்.